கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த எல்ரோய் சேனலை பார்க்குற அருமையான சகோதரன் சகோதரிகள், தேவ பிள்ளைங்க, வந்து அருமையான பெரியவர்கள், சிறியவர்கள், அருமையான அண்ணா அக்கா எல்லாரையும் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால வாழ்த்துறேன். ஏசப்பா உங்க மேல பிரியமாக இருக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு, உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் எபிரே 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பாருங்க, வந்து கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். ஏசப்பா உங்களோட இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறாரு. இங்க அவரை விட்டுட்டு எங்கெங்கயோ உங்க மனசை போட்டு அலமோதி கவலைப்படணும் அவசியமே கிடையாது. ஆண்டவர் உங்களோட இருக்கிறதுனால அவர் வந்து சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரு உங்களுக்கு இலவசமாகவே எல்லாவற்றையும் செய்து தருவார். நீங்க பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு சகாயாரு. எப்படி பாருங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் இப்பதான் அதை வந்து செய்யணும் அப்படின்னு ரொம்ப கட்டி பிடிச்சி இழுத்து டைட் பண்ணி மனசை போட்டு இழுத்து அள்ளமோதி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னா ஏசப்பா உங்களோட இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அனைவருக்கும், அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவர் சகாயராக இருக்கிறார். எதையும் செய்வார், இலவசமாக செய்வார். பாருங்க, நம்ம வந்து போய்கிட்டே இருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். நம்மளால நடக்க முடியாத சூழ்நிலைமை இருக்குது. என்ன பண்றது? யாரும் உதவியும் கிடையாது. நம்ம வீட்டுல உள்ளவர்களும் யாரும் நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு, கூட்டி கொண்டு விடுறதுக்கு வழி இல்லை. அந்த நேரம் பார்த்து எந்த வாகனமும் இல்லை. திடீர்னு ஒருத்தர் அந்த வழியில யாராவது தெரிஞ்சவங்க வந்து வருவாருங்கன்னா அவருக்கு ஏற்றி கொண்டு நம்ம போக வேண்டிய இடத்துல கொண்டு விட்டு போனாங்கன்னா எப்படி நமக்கு மனசு சந்தோஷமா இருக்கும், நமக்கு நல்ல ஒரு தைரியமா இருக்கும்ல. இந்த நேரம் பார்த்து நீங்க வந்தியலப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்றது போல இருக்கும். அதே போல நம்ம ஏசப்பா ஒவ்வொரு நேரத்திலும் சகாயராக இருக்கிறாரு. நமக்கு அது ரொம்ப ஒரு பலனாக இருக்கிறாரு. இதை நீங்க ஆண்டவரை விட்டுட்டு வேற எல்லாத்தையும் மேலேயும் மனசை போட்டு அலம்பாதபடி, யார் மேலே நம்பிக்கை வச்சு நீங்க ஏமாந்து போகாதபடி, நீங்க வந்து மனசை கெடுத்துக்கிறாதபடி, வேதனைப்படாதபடி, ஏசப்பா உங்களுக்கு சகாயராக இருந்து கூட அனைத்து காரியங்களையுமே அவரே செய்து முடிப்பாரு. நீங்க அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. ஏசப்பா உங்களை அனைத்து காரியங்களுமே எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்த அவர் நடத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்திர நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேருப்பரா தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே தோத்திரம் ஏசப்பா. இந்த நாள் ஆண்டவரே பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்காக தோத்திரம். ஆண்டவரே தோத்திரம். பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரையும் தனித்தனியா பேருப்பரா தொட்டு ஆசீர்வதிங்க. திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, அவர்களே இந்த நாளை நீர் ஆசீர்வதியும். இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். குறைகள் ஆண்டவரை நிறைவாக்குங்க தகப்பனே, தோத்திர நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, கடை வியாபாரிகளுக்கா ஜெபிக்கிறோம் தகப்பனே, தோத்திரப்பா. ஆண்டவரே தோத்திரம் ஏசாப்பா. விவசாயிகளுக்கா ஜெபிக்கிறோம், மீனவர்களுக்கா ஜெபிக்கிறோம். தெய்வமே, எல்லாரையும் தெய்வமா அப்பா நீர் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க அப்பா. நஷ்டங்களை வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசாப்பா. அப்பா தோத்திரம். கண்ணீரோட கவலையோட எனக்கு யாரு உதவி செய்வார்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உதவி செய்யுங்க. நீங்க ஆண்டவரை சகாயராக இருந்து வழி நடத்துங்க ஏசப்பா. ஏசப்பா தோத்திரம் தகப்பனே. இயேசுவே தோத்திரமே. நம்புற பிள்ளைகள் யார் பக்கப்பட்டு போடுதலையப்பா. ஏசப்பா நீர் உதவி செய்யும். ஒவ்வொருத்தல இந்த நேரத்துல தொட்டு நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. தங்களுக்குரியவர்கள் இழந்து விட்டு கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. நீர் அவர்களுக்கு சகாயராக இருந்து வழி நடத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே, கிரியை செய்ய உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே.